தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் சந்திப்பு அருகே அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சாவை விற்பனைக்கு வைத்திருந்த 2 இளைஞர்களை கன்னியாகுமரி போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக ஒழிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் காவல்துறையினர் தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கொட்டாரம் சந்திப்பு பகுதியில் வாகன ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனத்தில் நின்றிருந்த 2 இளைஞர்களை கண்டனர். அவர்களை விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த போலீசார் உடனடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர்களிடம் அரசால் தடை செய்யப்பட்ட 1 கிலோ 100 கிராம் கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து இந்த கஞ்சா விற்பனையில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பதை விரைந்து கண்டறிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து போலீசார் கஞ்சாவை பறிமுதல் செய்து அந்த 2 இளைஞர்களையும் கைது செய்து கன்னியாகுமரியில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கைது செய்யப்பட்டவர்கள் மகாதானபுரம் நேதாஜி காலனியைச் சேர்ந்த மதன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமி என்பது தெரியவந்தது. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கஞ்சா எங்கிருந்து கிடைத்தது, யாருடன் தொடர்பு உள்ளது, பின்னணியில் செயல்படும் கும்பல் இருக்கிறதா என்ற கோணத்தில் கன்னியாகுமரி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.